வணக்கம், வெல்கம் டு சினிமா பல்ப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சுதீஷ் சங்கர் இயக்கி வெளியான மாரிசன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில், அப்புறம் நம்ம வடிவேலு சார், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவை சார்லாம், இன்னும் சில விவேக், இந்த மாதிரி இன்னும் சில பேர் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து உண்மையிலே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஸோ வந்துட்டு நம்ம இதுதான் படம் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஒன்று நினைச்சு வச்சிருப்போம். பட் இதையும் தாண்டி இன்னும் படம் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த கான்செப்ட்லையும் நான் படத்தை கொண்டு வர மாட்டேன்ற மாதிரி ஒரு இதில் எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே வேற ஜேர்னருக்கு அந்த படத்தை சூப்பராக கொண்டு போயிருப்பாரு. இப்போ என்ன கதை அப்படின்றது கேட்டிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு திருடன் வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி அவர் ஏதோ ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் கதைக்குள்ள என்ட்ராகும் போதே பாத்தீங்கன்னா அவர் ஜெயில இருந்து வெளில வராரு. வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சும்மா அப்படியே ஜாலியா அப்படி இப்படி சுத்திட்டு ஒரு எல்லாரையும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி அவர் அந்த படத்துல இருக்காரு. ரொம்ப ஜாலியா ஒரு சந்தோஷமா சுத்திட்டு இருக்காரு. அதுலயும் வெளியில வந்து நம்ம திருந்தி வாழணும் அப்படின்ற இந்த ஒரு மைண்ட் செட்ல இல்லாம ஜாலியா அப்படியே நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நான் திருடிட்டே நான் ஜாலியா சுத்துவேன்ற மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன திருட்டுகள் அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு வெளியில வந்த உடனே. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கா ஒண்ணு தோணுது. அவர் வந்து எப்பயுமே எப்படி திருடுவாருன்னா, இந்த ஒரு வீட்டுக்கு நம்ம திருட போகணும் அப்படின்றத முடிவு பண்ணி போக மாட்டாராம். ஏதோ ஒரு வீட்டை போகும்போது வழியில எங்கேயோ பார்க்கும்போது இந்த வீடு வந்து நம்மள வா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா அவர் அந்த வீட்டுக்குள்ள போய் திருடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதையில அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது பார்க்கவே. ஸோ அப்படி ஒரு நாள் அவர் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள செலக்ட் பண்ணி ஜெயில இருந்து வெளில வந்தோடனே சுத்தி கித்தி முடிச்சுட்டு நைட்ல எங்கன்னா திருட போகலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு வீடை பார்த்து செலக்ட் பண்றாரு. அந்த வீட்டுக்குள்ள போறாரு. போய் பார்த்தா அங்கதான் வந்து நம்ம படத்துடைய மெயின் கேரக்டர் வடிவேல் சார் இருக்காரு. ஸோ வடிவேல் சாரோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலாயுதம். நம்ம ஃபகத் ஃபாசில் சாரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தயா என்ன பண்றாரு, போயிட்டு வேலாயுதம் சாரை பாக்குறாரு. பார்த்துட்டு அவரை வந்து கட்டி போட்டிருக்கிறாங்க. அவர் வந்துட்டு சரி ஓகே, அவருக்கு வந்து அல்சிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்கு, அதாவது ஞாபக மருதி வியாதி. ஸோ இதுக்காக இவர் வந்து இவர் ஒரு திருடர் இல்லையா, அதனால வந்து இவர்கிட்ட இருந்து எதனா அவர் வீடுன்னு நினைச்சு அதுல வந்து நான் பணத்தெல்லாம் எடுக்க போறேன்ற மாதிரி சொல்லும் போது வீட்டுல எந்த காசும் இல்ல, ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லாத உனக்கு எதுக்குடா வீடு வாசல ரோட்ல போய் படுக்க வேண்டியதானே? நான் வந்து வெளியில போயிட்டு ஏடிஎம்ல இருந்து நான் உனக்கு இவ்வளவு அமௌண்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபாய்க்கு டீல் பேசி என்னை இங்க இருந்து மட்டும் ரிலீஸ் பண்ணி விடு, எனக்கு இந்த வியாதி இருக்கிறனால என் பையன் வந்து என்னை கட்டி போட்டு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட இதை வந்து கட் பண்ணி வெளியில கூட்டு போனா எனக்கு 20,000 தரன்ற மாதிரி சொல்லி அவர் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்தே தான் இந்த ஸ்டோரி லைன்ல இருந்தே தான் படம் அப்படியே டிராவல் ஆயிட்டு போகுது. இப்போ ஒரு வெளியில கூட்டிட்டு போய் அந்த காசு கொடுக்குறாரு, ஏடிஎம்ல இருந்து எடுத்து கொடுக்கும்போது நம்ம ஃபகத் ஃபாசில் சார் பாக்குறாரு, அக்கௌண்ட்ல பார்த்தா 25 லட்சம் ரூபாய் இருக்கு. ஸோ வந்தது எதுக்கு, இப்போ 20,000 முக்கியமா 25 லட்சம் முக்கியமானு பார்க்கும்போது 25 லட்சம் பெருசா தெரிஞ்ச உடனே இதை எப்படியாவது தெரிஞ்சு எடுத்துடணுமே அப்படின்றதுனால அந்த பின் நம்பரை பின்னா தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றப்போ நம்ம வடிவேல் சாருக்கு ஞாபக மருதி இருக்கிறனால அந்த வந்து பின்கோட வந்து ஏடிஎம் பக்கத்துல போய் நின்னாதான் எனக்கு ஞாபகமே வரும்ன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஃபகத் ஃபாசில் வந்து அதை எப்படி வாங்கணும், ஒரு நார்மலா இருக்க ஒரு மனுஷங்கிட்ட மிரட்டி வாங்கிடலாம், ஞாபக மருதின்றப்ப எனக்கே அது தெரியாது, நான் எப்படி பார்த்தேன் நான் உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால அவர் கொஞ்சம் பொறுமையா எப்படி அழகாத வந்து பதமா கேட்டு வாங்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அப்படியே கொண்டு போறாங்க. இதுதான் ஸ்டோரி லைன். பொறுமையா அப்படியே எடுத்துட்டு போறாங்க. இப்போ அவர் வந்து இந்த பணத்தை அவர்கிட்ட இருந்து ஆடே போட்டாரா இல்லையா, இல்ல எடுத்தாரா இல்லையா அப்படின்றத பத்தி தான் அந்த கதை போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து அப்படியே பொறுமையா கொஞ்சம் அப்படி இப்படி லேக் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் படத்துக்கு என்ன தேவையோ அந்த சீக்வன்ஸை தான் கரெக்டா அவர் கொண்டு வந்து வச்சிருப்பாரு டைரக்டர் நம்ம சுதீஷ் சங்கர் சார். ஸோ எப்படின்னா இப்போ மலையாள படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத வந்து நான் எங்கேயோ காமெடியை சுத்தி எடுத்துட்டு வந்து இங்க சொருவேன், பாட்டை சுத்தி இங்க எடுத்துட்டு வந்து சொருவேன்ற மாதிரி சொல்லுவாம படத்துக்கு என்ன தேவையோ கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஆப்டா அழகா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல இதுதான் நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்மளால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்ல கொண்டு வந்து வச்சிருப்பாரு. அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த படமே அப்படியே சூடு பிடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் படத்துக்கு தேவையான சீக்வன்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபன்னா ஜாலியா அப்படி போகுது. இப்போ இந்த கதையோட ஜெனர் வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னி டிராமா த்ரில்லர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபன்னா ஆரம்பிக்கும், அவ்வளவு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா போகும். செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே ஃபுல் த்ரில்லர் மூவியா மாதிரி சூப்பரா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க படத்தை. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சு படத்தை வந்து வேற ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க.
இப்போ வந்துட்டு இந்த சைல்டு அபியூஸ்மெண்ட் பத்தின கதையை தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு படம். ஸோ நாட்டுல சேஃப்டி இதுக்குன்னு இருக்கா அதுக்குன்னு இருக்கா அப்படின்றத அந்த லாஸ்ட் கொஞ்சம் சீன்ல சூப்பரா சொல்லியிருப்பாரு வடிவேல் சாரு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்ல வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா யுவன் சங்கர், நான் வந்து இந்த இடத்துல நான் பாட்டு வச்சாகணும், பெருசா பாடல்கள் கிடையாது படத்துல, பாட்டே கிடையாது, ஒரே ஒரு பழைய பாட்டு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல வச்சு லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வச்சு முடிச்சிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப எமோஷனலா இருக்கும். வடிவேல் சார் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு படத்துல. அந்த கேரக்டர் கரெக்டா ஆப்டா இருக்காரு அவரு. நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லவே வேணாம், அவர் எல்லா படத்துலயுமே அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணி நல்லாவே நடிப்பாரு. அதே மாதிரி நடிச்சிருக்காரு, சூப்பரா இருந்தது. படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்துட்டு நீங்க பார்க்கறதுக்கு ஒரு சில் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம், ஒரு ஃபீல் குட் மூவி தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.